வணக்கம். காலை தற்போது என 2 முறை தங்க விலையில் மாற்றம். அந்த மாற்றம் குறைவாகவே இருந்திருக்கிறது. அதாவது விலை குறைவு என்ற மாற்றம் தான் 2 முறையும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது காலையில் 800 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்த தங்கம் தற்போது 1480 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்து விற்பனையாகிறது. இன்று ஒரே நாளில் மட்டுமே ஒரு சவரனுக்கு 2280 ரூபாய் குறைந்து தற்போது ஒரு சவரன் தங்கம் 1,18,120 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. கிராம் காலையில் 100 ரூபாய் தற்போது 185 ரூபாய் என ஒரே நாளில் 285 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 22 கேரட் 14,765 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. காலை இருந்த விலை அப்படியே தொடர்கிறது. காலையில் 1 கிலோ பார் வெள்ளி 3,05,000 ரூபாய். அந்த விலை அப்படியே தற்போது தொடர்கிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, இதற்கு முன்னதாக தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரி என்பது கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டது. 6 விழுக்காட்டிலிருந்து 15 விழுக்காடாக உயர்த்தப்பட்டது. உயர்த்தப்பட்ட அன்றைய நாளே ஒரு சவரனுக்கு காலையில் 8,560 ரூபாய் கடந்த 13ஆம் தேதி என்று குறைந்தது, நேற்று முன்தினம். அதற்கு பிறகு பிற்பகல் 3,200 ரூபாய் குறைந்தது. காலையில் உயர்ந்தது 8,560 ரூபாய் உயர்ந்து பிற்பகல் 3,200 ரூபாய் குறைந்தது. அதற்கு பிறகு நேற்றைய தினம் தங்க விலை 400 ரூபாய் உயர்ந்தது. அதற்கு பிறகு தற்போது காலை 800 தற்போது 1,480 என குறைந்திருக்கிறது. ஒரே நாள் 2,280 என ஒவ்வொரு நாளும் இந்த விலை ஏற்ற இறக்கம் என்பது கணிக்க முடியாத ஒன்றாக தான் இருக்கின்றது. ஏனென்றால் வழக்கமாக தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதி வரி உயர்த்தப்படும் போது அதனுடைய தாக்கம் விலையில் ஏற்பட்டு விலையிலும் தங்கம் வெள்ளி விலை என்பது அதிரடியாக உயரும். ஆனால் இறக்குமதி வரி உயர்த்தப்பட்ட அன்றைய நாள் ஒரு முறை மட்டும்தான் தங்க விலை உயர்ந்தது 8,560 என்று. அதற்கு பிறகு பெரிய அளவிலான உயர்வு இல்லை, குறைந்து கொண்டேதான் வருவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதனால் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களின் விலை என்பது அதிரடியாக உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. தங்கமும் அதே போன்றுதான். நாம் தங்கமும் கூட இறக்குமதி செய்து வருகின்றோம். அந்த வகையில் பார்க்கும்போது இறக்குமதி செய்யும் போது டாலர் கொடுத்துதான் நாம் அந்த தங்கத்தை வாங்கக்கூடிய நிலை இருக்கின்றது. அப்படி என்றால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய காரணத்தால் இந்திய ரூபாய் அதிக அளவில் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தாலும் கூட தங்க விலை உயர்ந்திருக்க வேண்டும் ஒன்று. மற்றொன்று, இறக்குமதி தங்கம் என்பது குறைந்திருக்கிறது. தங்கம் வெள்ளி இறக்குமதி குறைந்திருக்கிறது. இறக்குமதி குறைவு காரணமாக தேவைக்கேற்ப தங்க வெள்ளி இல்லாத சூழல் ஏற்படும் போது பற்றாக்குறை ஏற்பட்டால் அப்போதும் விலை உயரும். ஆனால் இது போன்று பல காரணம் இருந்தும் கூட தங்க விலை உயராமல் குறைந்து கொண்டு வருவதைதான் பார்க்கின்றோம். ஆனால் இந்த விலை மாற்றம் என்பது விலை